இந்திரா எப்படி இருக்க? நீ வாங்க வாங்க. மீன்குட்டி, இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டியே. கல்யாண பத்திரிகை கொடுப்பதற்காக இந்திராவின் வீட்டுக்கு வந்திருந்தவர்கள் அந்த விஸ்தாரமான சோபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். அண்ணி, ஒரு 10 நிமிஷம் காப்பி போட்டுடுறேன். அதெல்லாம் எதுக்கு சிரமம்? வேண்டாம் இந்திரா. சிரமம்லாம் ஒண்ணுமில்ல. இந்திரா அடுக்களை பக்கம் திரும்ப வாக்கரில் உட்கார்ந்திருந்த குழந்தை அவளை நோக்கி தன் கைகளை உயர்த்தியது. ஒரு நிமிஷம் உன்னை காணாம இருக்க மாட்டா போலையே. ஆமா மன்னி. இந்திரா குழந்தையை தூக்கி கொண்டு அழுக்கடிக்குள் நுழைந்தாள். ஹாலில் இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டார்கள். இந்த வீடு ஒரு 50 லட்சம் தேருமா? அதுக்கு மேலேயே வரும். என்ன பிரயோஜனம்? எல்லாம் இந்த அனாதை பிள்ளைக்கு தானே. இந்திராவுக்கு மெல்லியதாக அவர்கள் பேசியது காதில் விழுந்தது. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்? வயிற்றுல சுமந்தாதான் அம்மாவா, இல்லை பெத்தாதான் பிள்ளைய? ஏன் மீனு, நீ என்ன உன் அம்மாவை ஏற்றுக்க மாட்டியா? குழந்தை சிரித்தது. அம்மா அம்மா. மீனு, அம்மா நான் சொன்னேன். இப்போது இந்திரா குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவள் குரலை உயர்த்தி சொன்னாள். அண்ணி, பார்த்து பேசுங்க. அவ அனாதை இல்லை, என் மக. இந்திராக்களுக்காகவே நீங்கள் அனுதாபப்பட வேண்டாம். அவர்களை வாழ விடுங்கள். மீனுக்களின் அம்மாவுக்களாக.